அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில் தமிழக அரசியலில் கூட்டணி கணக்குகளும் தலைவர்களிடையிலான கருத்து பரிமாற்றங்களும் நாளுக்கு நாள் புதிய புதிய திருப்பங்களை சந்தித்து வரும் நிலையில் அண்மை காலமாக தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கிடையே பல்வேறு அரசியல் முரண்பாடுகளும் சலசலப்புகளும் வலுத்து வந்தன. விசிக நிர்வாகிகள் தாவேகாவை கடுமையாக விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிய நிலையில் தாவேகா தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்ததையும் காண முடிந்தது. சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வன்னியரசு பேசும்போது தாவேகா அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசிய பல நிகழ்வுகளின் காட்சிகளெல்லாம் இரு கட்சிகளிடையே சில அதிருப்திகளை அரங்கேற்றியதை பேரவையின் நிகழ்வுகளை நேரலையில் பார்த்தவர்களால் உணர முடிந்தது. இத்தகைய பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் திமுகவின் முக்கிய முகமாக கருதப்படும் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. தாவேகா அமைச்சர்கள் மற்றும் விசிக உறுப்பினர்களிடையே நிலவி வரும் காரசாரமான விவாதங்களுக்கிடையே குறுக்கிட்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது அரசியல் ஆசான் என்று பாராட்டி பேசியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். மேலும் திமுக தலைமையிலான கூட்டணி என்பது வெறும் லாபத்திற்கான கூட்டணி அல்ல, மாறாக அது கொள்கை ரீதியிலான உறுதியான பிணைப்பு என்பதாகவும் அவர் தெளிவுபடுத்த பேசினார். உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுகையில், எங்கள் தலைவருக்கும் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கும் இடையே இருப்பது வெறும் தேர்தல் உடன்பாடு அல்ல, தேர்தலுக்கு முன் ஒரு நிலையும் தேர்தலுக்கு பின் வேறு நிலையும் எடுக்கும் தற்காலிக கூட்டணியும் இதுவல்ல என்றும், இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய அரசியல் ஆசான் தொல் திருமாவளவன் தான் என பலமுறை நான் கூறியிருக்கிறேன் என்பதை மீண்டும் நினைவுறுத்தும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவரின் புருவங்களையும் உயர்த்த செய்திருக்கிறது. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது, அது ஒரு கொள்கை கூட்டணி. எதிர்க்கட்சி தலைவரின் இந்த பேச்சு அண்மை காலமாக நிலவி வந்த அரசியல் குழப்பங்களுக்கும் பரஸ்பர விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்திருப்பதாகவே அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. திருமாவளவன் எனது அரசியல் ஆசான் என்று உதயநிதி ஸ்டாலின் புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பது விசிக தொண்டர்களிடையே பெரும் மகிழ்ச்சியும் வரவேற்பையும் பெற்றிருக்கும் நிலையில் தாவேகா மற்றும் விசிக இடையிலான காரசாரமான மோதல்கள் நிலவி வரும் இந்த நேரத்தில் சட்டமன்றத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படுத்திய இந்த பகிரங்க பதிவு உள்ளபடியே கொள்கை ரீதியான திமுக விசிக இடையிலான கொள்கை பிணைப்பை மீண்டும் உயர்த்தி பிடித்திருக்கிறது என்பதான பதிவுகளையும் பார்க்க முடிகிறது. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக பல நேரங்களில் பல தலைவர்கள் பேசி வரும் விஷயங்களில் ஒன்றாகத்தான் தற்போதும் உதயநிதி ஸ்டாலினின் இந்த திருமாவளவனின் புகழார பேச்சையும் உற்று நோக்கி பார்க்க வேண்டியதாக உள்ளதாக அரசியல் விமர்சகர்களும் தங்களின் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள்.